ஹாய் விவோஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் ரெசிபி. இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக டேஸ்டியாக செய்யக்கூடிய 2 வகையான சட்னி தான் செய்திருக்கிறேன். தேங்காய் சட்னி, இன்னொன்று பார்த்திங்கன்னா கார சட்னி. இந்த ரெண்டையும் சீக்கிரமாகவே செய்து முடிச்சிடலாம். இது எப்படி செய்தேங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல இந்த தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய், மிளகாய், அது மாதிரி பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், அப்புறமா இஞ்சி, புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது, எப்பவுமே தேங்காய் சட்னிக்கு குறைவு. அப்புறம் கருவேப்பிலை நம்ம தாளிக்கும் போது போடுறத விட நம்ம இதில் சேர்க்கும்போது சட்னியோட அரைப்பிக்கலாம். இப்போ இதை தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இது கார சட்னிக்காக நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 தக்காளி எடுத்துருக்கிறேன், 10 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம காரத்துக்கு வரமிளகாய், அதே மாதிரி கருவேப்பிலை. இதை நம்ம வதக்கி எடுக்கணும். ஃபஸ்ட்டில் வைக்கிறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 10 பல் பூண்டை இதில் வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிட்டு இப்போ நமக்கு காரத்துக்கு வத்தல் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடையே தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி லேசாக வதங்கினா போதும். இப்போ இதில் சட்னிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அளவு தக்காளி வதங்கினா போதுமானது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுலேயுமே நம்ம அரைக்கும் போது உப்பு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம். இதில் தாளிப்புக்கு வேறு ஒன்றும் சேர்க்க வேண்டாம். கடுகும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்தா போதும். தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு, அது மாதிரி கார சட்னியும் ரெடி ஆயிட்டு. இது செய்கிறதும் ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.